பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 84 அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் சொல்லி பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோப்பின் தேவனே செவி கொடும். ஆமென். நல்லா கவனிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்ப என் விண்ணப்பத்தை கேளும். யாரு விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய விண்ணப்பத்தை கேளும். யாக்கோப்பின் தேவனே எனக்கு செவி கொடு. அப்பா, நான் இப்போ விண்ணப்பிக்கிறப்பா, எனக்கு செவி கொடுத்து என்னுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்கள் கேடமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். இப்படின்னா கேடகம், எங்களுக்கு கேடகமாய் நீங்க தாப்பா இருக்கிறீங்க. கேடகம் என்றால் என்ன தெரியுங்களா? இப்போ யுத்தத்துக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா கேடகத்தை எடுத்துக்கொண்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த கேடகம் அப்படி மெயின் அந்த கேடகம் தான். அப்போ அதே போலதான் கர்த்தர் அதை விட கேடகமா என் தேவனை கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணின ஒரு முகத்தை பாரும். அபிஷேகித்தீரப்பா, அந்த முகத்தை என்னை பாரும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு ஜெபித்து தேவனிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்கு கேடகமாக இருந்து பாருங்க, கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்கள் மேலே அவர் கண்ணோக்கமாக இருந்து அவர் கவனித்து கொண்டிருந்து உங்களுடைய எல்லா காரியங்களில் நின்று அவர் விடுதலை கொடுத்து உங்களுக்கு பதில் தந்து தேவன் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்து கொண்டு இருக்கிறார். கட்டாயமாக கொடுப்பார். உங்களுக்கு கேடகமாக இருந்து அவர் கண்ணோக்கமாக இருந்து உங்கள் அபிஷேகம் பண்ணினர் முகத்தை பாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம். சோத்திரம் நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி குளிச்சு உன்னோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.